திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை பகுதியைச் சேர்ந்த 76 வயது கலைச்செல்வி உள்ளிட்ட 57 தமிழர்கள் கடந்த 23ஆம் தேதி கும்பகோணத்தில் உள்ள தனியார் சுற்றுலா நிறுவனம் ஏற்பாடு செய்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு புறப்பட்டனர். மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இவர்கள் கேதார்நாத், டெல்லி, முக்திநாத் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சென்றதுடன் சுற்றுலாவின் ஒரு பகுதியாக நேபாளத்திலும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேபாளத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக கலைச்செல்வி உள்ளிட்ட 57 தமிழர்கள் சென்ற வாகனங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தொடர்பு கொள்ள உறவினர்கள் பலமுறை முயன்றும் தொடர்பு கிடைக்காததால் அவர்கள் அச்சத்திலும் கவலையிலும் ஆழ்ந்துள்ளனர். செப்டம்பர் 8ஆம் தேதி சுற்றுலாவை முடித்துக்கொண்டு அனைவரும் சொந்த ஊர் திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருப்பது தமிழகத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர தமிழக அரசும் இந்திய அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மா பேர் கலைச்செல்வி. 23ஆம் தேதி காலையில் இங்கேருந்து கிளம்பி கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸில் போயிட்டு சென்னையிலேருந்து போனாங்க. போயிட்டு முந்தா நாள் காலையில் டெல்லியில் இருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. நேற்று காலையில் காட்மாண்டில் வந்திருக்கு. சேஃபா இருக்கு, அங்க கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி கேட்டப்ப சேஃபா இருக்கு அப்படின்னு. அது வருஷம் எங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு இதுதான் கடைசியா கைலாய தவிர பாட்டிக்கு 2ஆவது போயிடுச்சு. எல்லாம் போன வருஷம் ரிஷிகேஷ் எங்க பார்த்தாலும் சுத்தி போயிருக்கு. காசி. ஆமா, தாசில்தார் வந்தாங்க, திருவாரூர் தாசில்தார் வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அந்த லிஸ்ட் வந்திருக்கு, இன்னும் பயப்பட வேண்டாம், நல்லபடியாக சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேற்று காலையில தான் பேசுனேன். நேற்று காலையில அம்மா தான் அடிச்சாங்க. அந்த மாதிரி நான் ரோமிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பேசுறதுன்னா அவங்க எல்லாம் பேசணும், 2.5 மணி நேரம் தான் பேச முடியும். 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி இங்க வர்ற மாதிரி பிளான்.